ஐயா இன்னைக்கு நைட்டு சாக ஆயத்தமா இருக்கேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நினைச்சேன் ஐயா இன்னைக்கு ஆண்டவர் என் மூச்சை எடுத்தா நான் ஆயத்தமா இருக்கிறேன் பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நீங்க நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கீங்க போல தெரியுது. ஐயா இன்னைக்கு வேண்டாம், ஒரு 3 மாசம் கழிச்சுன்னா ஓகே. நான் கொஞ்சம் அமௌண்ட்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் மெச்சூர் ஆகி வரணும் ஐயா. நிறைய திட்டங்கள் இருக்கு. எங்க ஒரு தேவ பிள்ளையினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? எப்ப வேணாலும் சாக ஆயத்தமா இருக்கிறது ஒரு தேவ பிள்ளையினுடைய விசேஷம். பயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க இன்னும் இயேசுவை பார்க்கலன்னு அர்த்தம். நீங்க இன்னும் இயேசுவை பார்க்கலன்னு அர்த்தம். கூட சீஷியா இருந்தா பாருங்க, 12 பேர். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு அவன் அவுட் ஆயிட்டான். மிச்சம் 11 பேர். செத்தாலும் நாங்க சாவோன்னு மாற தூக்கிட்டு இருந்தவங்க, காதெல்லாம் அறுத்தவன், ஆனா ஓடி போயிட்டாங்க. இவன் ஒருத்தன் தேடி வாரான். அவன்கிட்ட ஏன் இயேசுவோட இருந்தவன சபிக்க ஆரம்பிச்சானா, சத்தியம் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு தெரியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டமா சபை போயிடக்கூடாது. ஒரு சபை எப்படி இருக்கணும்னா, நீ இயேசுவோட இருக்கணும்னு சொல்ல, எஸ் நான் இயேசுவோடு இருக்கிறவன், அவரோடு சாக ஆயத்தமா இருக்கிறவன். நான் வாழ்வது இயேசுவுக்காக, மரிப்பது இயேசுவுக்காக. அவருடைய வேலை வராம ஒருத்தனைய மேல கைய போட முடியாது. என் வேலை வந்து விட்டது என்றால் அதை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு ஒரு தேவ பிள்ளை.